ஆமக்குலாந்தகன். அத்தியாயம் 25. செம்பியன் தமிழவேல். அபிமானவல்லியிடமிருந்து கிடைக்கப் போகும் செய்திக்காக தஞ்சையின் மற்றொரு பகுதியில் காத்திருந்த பாண்டிய ஒற்றனிடம் தானுரவி அனுப்பிய புறா போய் சேர்ந்தது. அது சுமந்து வந்த ஓலையை ஏற்கனவே சேரமான் படித்து விட்டான் என்பதையோ, அதை ஒட்டி அபிமானவல்லி அவள் மாளிகையிலேயே சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள் என்பதையோ அறியாதவனாக அந்த ஒற்றன் தாமதமின்றி செயல்பட்டான். அபிமானவல்லி எழுதியிருந்த யோசனையை ஏற்று பாண்டியன் பராந்தக வீர நாராயணன் பெண்ணாகட நகரை நெருங்கிய போது அவனை தனது பெருஞ்சேனையோடு காத்திருந்து சந்தித்தான் தானுரவி. இதனை சற்றும் எதிர்பார்க்கவில்லை பாண்டியன். தனது ஒற்றர்கள் மூலமாக அபிமானவல்லி பற்றியும் அவளது உள்நோக்கங்கள் குறித்தும் ஏற்கனவே அறிந்திருந்த அவனுக்கு ஒரே திகைப்பும் வியப்புமாக இருந்தது. பல்லவேந்திரனின் வலதுகரம் என்று கருதத்தக்க அபிமானவல்லியா ஏமாந்து போனால், அல்லது அபிமானவல்லியால் நாம் தான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ஒன்றும் புரியவில்லை வீரநாராயணனுக்கு. இருப்பினும் தனது மனக்குழப்பத்தை காட்டிக்கொள்ளாமல் மீனக்கொடியோன் தனது மெய்க்காவலர் அறுவருடன் சேரமானை பார்த்து வர புறப்பட்டான். படைகளை பின்தங்க வைத்து தனியே வரும் பாண்டியனை பாசறையில் வரவேற்றான் தானுரவி. இப்போது பாண்டியனின் நடத்தை சேரனுக்கு புதிராக இருந்தது. பெரும் படையுடன் தாங்கள் பெண்ணாகடம் வந்திருப்பதாக செய்தி எட்டியது. உடனே என்னவோ ஏதோ என்று கவலைப்பட்டு கொண்டு ஓடி வந்தேன். ஏதாவது உதவி தேவை என்றால் நிறைவேற்றி வைக்கிறேன். எனது சைன்யமும் சித்தமாக இருக்கிறது என்றான். கதையை அப்படியே திருப்பி போட்டுவிட்ட பாண்டியன் மீது சினம் பொங்கினாலும் அவனது சாமர்த்தியத்தையும் மனதுக்குள் மெச்சிக்கொண்டான் தானுரவி. இதற்கு என்ன பதில் கூறி எப்படி சமாளிப்பது? வடதிசையில் படையெடுத்து சென்றுள்ள ஆதித்தனை வழியனுப்ப வந்தேன். இப்போது வஞ்சிக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறேன் என்றான் தானுரவி. வானவன் மாதேவி நலமாக இருக்கிறாள் அல்லவா என்று பாண்டியனின் பட்டத்து அரசியாகிய சேரர்குல நங்கை பற்றி விசாரித்தான். விருந்தளித்து உபசரித்தான். ஆடலும் பாடலும் தொடர்ந்தன. மறுநாள் இருவரும் பிரிந்தனர். தலைநகர் திரும்புவது போல போக்கு காட்டிவிட்டு சற்று தொலைவில் இருந்து கண்காணித்தான் சேரமான். ஆத்திரம் உற்றிருந்த பாண்டியன் அவன் அப்பால் சென்றதுமே பெண்ணாகட நகரை தாக்கி அழித்து சூறையாட ஆரம்பித்தான். மக்கள் பீதியுடன் சிதறி ஓடத் தொடங்கினர். பற்ற தொடங்கிய தீ வெகு தூரம் பரவ சேரமான் அனுமதிக்கவில்லை. வீர நாராயணனின் வஞ்சனையுடன் கூடிய வெறிச்செயலை முளையிலேயே கிள்ளி எறிந்தான். ஆவேசத்துடன் தானுரவி பாய்ந்தபோது அவனது தாக்குதலை ஏற்கக்கூட பாண்டியன் தாமதிக்கவில்லை. தன் படை வீரர்கள் பின்தொடர புறமுதுகிட்டு ஓடிவிட்டான். மதுரை நோக்கி செல்லும் அவனை விரட்டி கொண்டு போய் பாடம் கற்பிக்க சேரமானுக்கு மனமில்லை. உறவு முறை குறுக்கே நின்றது. அதையும் மீறி செயல்பட்டால் வானவன் மாதேவிக்கு பாண்டியனால் துன்பங்கள் நேரலாம். இதையெல்லாம் உத்தேசித்து பெண்ணாகட மக்களுக்கு ஆறுதல் கூறிய பிறகு உதவிக்கு வீரர்களையும் தளபதிகளையும் இருக்கச் செய்துவிட்டு தஞ்சைக்கு திரும்பினான் தானுரவி. காஞ்சியில் தனது பிரம்மாதி ராஜர்களை ஆட்சி பொறுப்பில் அமர்த்திய ஆதித்தன் அவர்களுக்கு பக்கபலமாக தன் சைன்யத்தில் ஊக்கம் குன்றாதிருக்கும் பகுதியினரை பின்தங்க ஆணையிட்டுவிட்டு மற்ற பெரும்பான்மை வீரர்களுடன் தஞ்சை நோக்கி பயணத்தை தொடங்கினான். சில காலம் சென்று மீண்டும் காஞ்சிக்கு வந்து மகுடாபிஷேகம் செய்து கொள்வதாக திட்டம் வகுத்தான். அதற்குள் பல்லவ நாட்டினர் யுத்தத்தின் கொடுமைகளை வெகுவாக மறந்திருப்பார்கள். உடலின் ஆழ் ரணங்களுடன் மனப்புண்களும் ஆறியிருக்கும். சோழரின் ஆட்சி முறை சிறப்புகளையும் அதனால் தங்கள் வாழ்க்கை வளம் பெறுவதையும் நன்கு உணர்ந்திருப்பார்கள். மகுடாபிஷேகத்துக்கு என குடும்பத்துடன் மறுபடியும் ஆதித்தன் வரும்போது அவனுக்கு மகத்தான வரவேற்பு அளித்து குதூகலிப்பார்கள். ஆதித்தனுடன் திரிபுவனையும் அவன் மனைவியாகவே வருவதானது அவர்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யும். மாபெரும் வெற்றி பெற்று திரும்பும் ஆதித்தனுக்கு சோ நாட்டின் எல்லையிலேயே மக்கள் ஆரவார வரவேற்பு நல்க தொடங்கிவிட்டார்கள். எனினும் அதனால் பிரயாண வேகம் அவ்வளவாக தடைபடவில்லை. ஆனால் தஞ்சையிலிருந்து ஒரு காத தூரம் முன்பிருந்தே தலைநகர மக்கள் திரண்டு நின்றபோது ஆமை வேகத்தில்தான் முன்னேற முடிந்தது. கொம்புகள் ஊத, சங்கங்கள் ஒலிக்க, தாரை தப்பட்டைகள் சப்திக்க, முரசங்கள் அதிர, மங்கள வாத்தியங்கள் முழங்க, கரகமும் சிலம்பமும் அமர்க்களப்பட ஒரே கோலாகலமாக இருந்தது தலைநகரம். பல்லவ சோழன் வாழ்க வாழ்க, வெற்றிவேல் வீரவேல் என்று மக்கள் குரல் கொடுத்தார்கள் என்றால் கட்டியம் கூறுவோன் இடியோசை தோற்கும்படியான குரலில் திருப்புறம்பியத்தில் வரகுண பாண்டியனை புறமுதுகிட செய்தவனும் அபராஜிதனை வென்று சோழ மண்டலத்தையும் தொண்டை மண்டலத்தையும் ஒரு குடை நிழலில் ஆள்பவனும் பல் யானைக்கோ கண்டனுமான ராஜகேசரி கோதண்ட ராம ஆதித்த சோழ சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க என்று கர்ஜித்தான்.
மன்னனை தரிசித்த கையோடு மக்கள் திரும்பி வரும் வீரரிடையே தங்கள் உறவினரை தேட ஆரம்பித்தனர். தங்கை அண்ணனையும் காதலி காதலனையும் மனைவி கணவனையும் கண்டு கொண்டதும் ஓட்டமாக ஓடி கட்டி அணைத்து கொண்டு மகிழ்ந்தார்கள். அந்த ஆர்வத்தை கட்டுப்படுத்தவே முடியாததால் ஒரே குழப்பமும் கலைபரமுமாக இருந்தது. தலைநகரை நெருங்க நெருங்க கடல் அணைய கூட்டமும் அதிகரித்துவிட்டது. அன்று பொழுது சாய்வதற்குள் கோட்டைக்குள் நுழைய முடியுமா என்பது ஆதித்தனுக்கே ஐயமாகி போனது. ஆனால் எப்படியோ மெல்ல மெல்ல முன்னேறி நகர வாசலை அடைந்த போது அங்கே அதிகாரபூர்வமான வரவேற்பு காத்திருந்தது. மேன் மாடங்களிலிருந்து பெண்கள் மலர் மாறி பொழிந்தனர். வேத கோஷங்கள் எழுப்பிய அந்தணர்கள் பூர்ண கும்பம் அளித்தனர். திரும்பிய திக்கெல்லாம் புலிக்கொடி பட்டொளி வீசி பறக்க இடையிடையே தென்னங்குருத்து தோரணங்களும் மாவிலை தோரணங்களும் மங்களமாய் நகரை அழகுபடுத்தின. வீடு வாசல்களில் எல்லாம் வண்ண கோலங்கள் இடப்பட்டிருந்தன. பட்டத்து யானையை விட்டு ஆதித்தன் இறங்கியதும் கன்னரதேவன் பெருமித பூரிப்புடன் தந்தைக்கு ஆத்தி மாலை சூடினான். பட்டத்தரசி இளங்கோ பிச்சி ஆரத்தி எடுத்து திலகமிட்டாள். மைந்தனை வாரி அணைத்து முத்தமிட்ட ஆதித்தன் அதேபோல் எழில்களின் உறைவிடமாக திகழும் இளங்கோ பிச்சியிடமும் நடந்து கொள்ள வேண்டும் என்று பொங்கி எழுந்த ஆசையை பிறிதொரு தருணத்திற்கு என்று மிகவும் சிரமப்பட்டு அடக்கி கொண்டான். தானுரவி, நண்பரே, மாபெரும் வெற்றி பெற்று வந்துள்ளீர். ஆதவன் உள்ளளவும் ஆதித்தன் புகழ் நிலைக்கும் என்றான். ஆற தழுவி கொண்டான். ஆதித்தனின் வெற்றிகளுக்கெல்லாம் ஆதி காரணம் நீங்கள்தானே. சோநாட்டை பகைவரிடமிருந்து காக்க தாங்கள் இங்கிருக்காது போனால் நான் எப்படி வடதிசை படையெடுப்பை நிகழ்த்தி இருக்க முடியும்? கடம்பமா தேவியின் போர் நுணுக்கத்திறனும் ராஜதந்திரங்களும் இன்றி எதை சாதித்திருக்க இயலும்? பேசிக்கொண்டே இருக்கையில் தேடிக்கொண்டும் இருந்தான் ஆதித்தன். அவளெங்கே? வெற்றி திருமகளான கடம்பமாதேவி என்னை வரவேற்க ஏன் வரவில்லை என்று கேட்டான். இதற்குள் நம்பியாண்டார் நம்பி ஓரடி முன்னால் வந்து, சக்கரவர்த்தி, கலங்க வேண்டாம். காலனை காலால் உதைத்த மகேசன் அருளால் கடம்பமாதேவி நலம் பெறுவாள். மருத்துவரின் ஆற்றலும் திருநீற்றின் சக்தியும் அவளை குணப்படுத்தும் என்றார். ஆதித்தன் முகத்தில் கவலையும் கலவரமும் படர கண்டு தானுரவி, நண்பரே, எவ்வளவோ நிகழ்ச்சிகளை பற்றி இங்குள்ள நாம் ஒருவரை ஒருவர் விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அரண்மனைக்கு சென்று ஆற அமர பேசலாம். இப்போதைக்கு நடந்ததை ரத்தின சுருக்கமாய் கூறுகிறேன் என்று ஆரம்பித்து அபிமானவல்லியை தானும் கடம்பமாதேவியும் காண சென்றது முதல் பாண்டியனை புறமுதுகிட செய்து தான் திரும்பியது வரை அனைத்தையும் வார்த்தை சிக்கனத்துடன் கூறி முடித்தான் தானுரவி. நண்பா, நட்பென்னும் உரைக்கல்லில் உறவென்னும் பொன்னை உரசி பார்த்த உன் வீரத்தை மெச்சுகிறேன். இதற்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று கூறிய ஆதித்தன் மறுமுறையும் தானுரவியை ஆலிங்கனம் செய்து கொண்டான். பிறகு நம்பியை நோக்கி, புலவர் பெருமானே, தாங்கள் குலாந்தகனை எப்படித்தான் மயக்கினீர்களோ தெரியவில்லை. சதா உங்கள் நினைவாகவே இருந்தான். யுத்த களத்தில் பகைவரை வேட்டையாடாத நேரத்திலெல்லாம் ஓலை சுவடிகளை வேட்டை நடத்தி கொண்டிருந்தான். எந்த கோயில் அல்லது தமிழ் பள்ளியை கண்டாலும் சரி, அங்கே மூவர் பாடிய தேவாரங்கள் கிடைக்குமா என்று தேடினான். இப்படி ஆதித்தன் கூறி வருகையிலேயே சிறிய மூட்டை ஒன்றை பயபக்தியுடன் தலையில் சுமந்து வந்தான் குலாந்தகன். அதனுள் இருந்து 4 மூலைகளிலும் உயர்ந்த வெண்பட்டிலே ஓலை சுவடி கட்டுக்கள் எட்டி பார்த்தன. மூட்டையை அனுதினமும் பூஜித்து பாதுகாத்து வந்திருப்பதை அதன் மீது தெளித்திருந்த சந்தனமும் இட்டிருந்த குங்குமமும் தூவியிருந்த மலர்களும் தெரிவித்தன. மூட்டையை நம்பியின் காலடிகளில் இறக்கி வைத்து குலாந்தகன் வணங்கவும் நம்பியின் கண்கள் நீர் சொரிந்தன. ஆனந்தத்தில் நா தழுதழுக்க, அப்பனே குலாந்தகா, போரின் உக்கிரத்தின் இடையேயும் தமிழ் பணி புரிந்த உன்னை தமிழவேல் என்று அழைக்கிறேன் என்றார். சோழனுக்கு உதவியதால் செம்பியன் எனும் பட்டம் வழங்குகிறேன். செம்பியன் தமிழவேல் என்று இனி இவன் குறிப்பிடப்படுவான் என்றான் ஆதித்தன். தவிசும் தாமரையும் சிவிகையும் திமிழையும் கோயிலையும் இறையிலி நிலமும் பரிசளிக்கிறேன் என்றான். நானும் என் பங்குக்கு எக்காலமும் களிற்று நிறையும் வழங்குகிறேன் என்றான் தானுரவி. உடனே கன்னரதேவன் தன் நெஞ்சை போர்த்தி இருந்த புத்தம் புதிய பொன்னாடையை எடுத்து தாயிடம் தர அதை இளங்கோ பிச்சியிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆதித்தன் அங்கேயே அப்போதே குலாந்தகனுக்கு அதை போர்த்தி கௌரவித்தான். செம்பியன் தமிழவேல் வாழ்க என்று சேரமான் உற்சாகமாக குரல் கொடுக்கவும் நூற்றுக்கணக்கான கண்டங்கள் அதை எதிரொலித்தன. ஐயா, இந்த பெருமையெல்லாம் தங்களுடையதே என்று நம்பியின் பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டான் குலாந்தகன். விரக்தியில் ஆழ்ந்து சூன்யத்திலும் இருளிலும் உழன்ற என்னை
வெளிச்சத்துக்கு கொணர்ந்து தென்றலை அனுபவிக்க செய்தீர்கள். என் வாழ்க்கையை மறுபடி அர்த்தமுள்ளது ஆக்கியவர் நீங்கள்தானே என்றான். அப்பனே, நான் என்ன பெரிதாக உனக்கு உதவி விட்டேன் என்றார் நம்பி. குரலப்பரின் இருப்பிடத்துக்கு வழிகாட்டி உன்னை அழைத்து போனது ஒன்றுதான் என் பணி. குரலப்பர் தான் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டினார். நீ நன்றி தெரிவிக்க வேண்டியதும் அவருக்குத்தான் என்றார். ஆம் ஐயா, அது உண்மைதான். அவரையும் கூடிய சீக்கிரமே சந்தித்து என்று கூறி வரும் போதே தன்னை சூழ்ந்திருந்த இரு மன்னர்கள் முகங்களிலும் நம்பியின் முகத்திலும் கள்ள புன்னகைகள் அரும்ப கண்டு வாக்கியத்தை முடிக்காமல் தயங்கி நிறுத்தினான் குலாந்தகன். புன்முறுவல்கள் பெரும் நகை பொலிகளாக மாறவும், அதனோடே விரைவில் சந்திப்பதாவது, அதுதான் நேருக்கு நேர் பார்த்து கொண்டே இருக்கிறாயே என்றார் நம்பி. என்னது என்று வியப்புடன் திரும்பி பார்த்தான் குலாந்தகன். ஏய் விக்கி அண்ணா, இன்னுமா நீ புரிந்து கொள்ளவில்லை என்றான் ஆதித்தன் இல்லாத தாடியை உருவி கொடுத்தவாறே. மூவர் கண்களிலும் குறும்புத்தனம் கொப்பளித்தன. பிரபு என்று கரம் கூப்பி கூனி குறுகினான் விக்கியண்ணன். இந்த நாடகம் எதற்கோ நான் அறியேன். அது எப்படியானாலும் என்னை தாங்கள் மன்னித்து விட்டதாக பொருள் கொள்ளலாமா நான் என்றான். நீ குற்றமே புரியாத போது மன்னிப்பதாவது தண்டிப்பதாவது என்றான் ஆதித்தன். ஐயா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. நான் குற்றமற்றவன் என்றால் ஏன் இவ்வளவு சோதனைகள் எனக்கு? சொல்கிறேன் என்றார் மாமன்னர். மக்களின் வரவேற்பை ஏற்று முன்னேறியபடியே பேசுவோமா என்றார். நம்பியும் அரசியும் சிவிகைகளில் ஏற மற்றவர்கள் குதிரைகள் மீது ஆரோகணித்தனர். வழிநெடுக ஆதித்தன் கூறி வந்த விவரங்கள் விக்கி அண்ணனை திகைப்பில் ஆழ்த்தி திக்குமுக்காட வைத்தன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.